இங்க பாருமா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, ஆனா அவனை யூஸ் பண்றங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாத. அதுக்காக உண்மையை சொல்லாம இருக்க முடியுமா? நேரடியாவே சொல்றேன், உங்க பதவி வரைக்கும் ஆசைக்கும் ஏன் புருஷனை பலிகடாவா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது உண்மையா இல்லையா? இத பாருமா, நீ ஒரு தீர்மானத்தோட வந்திருக்கும் போது உன் முடிவை நான் எப்படிமா மறுக்க முடியும்? இது பாருங்க, கடைசியா சொல்றேன், வேண்டாம். நல்லபடியா சொல்லும் போதே வெற்றியை விட்டுருங்க. இதோட போதும்னு அவனை என்கிட்ட விட்டுருங்க. நீங்க விடலனா நானே உங்ககிட்ட இருந்து அவரை பிரிக்க வேண்டியது வரும். எதுவா இருந்தாலும் நீதாம்மா சொல்லணும். திரும்பவும் சொல்றேன், இதுக்கு மேல நீங்க அவரை தொந்தரவு பண்ண கூடாது. இதுக்கு மேல தொந்தரவு பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இருந்து அவரை எப்படி பிரிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் சார், நான் கிளம்புறேன். இருமா இரு. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் உள்ள வந்துட்டு போமா. இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார். வீட்டுக்கு வந்த யாரையும் நாங்க வெறுங்கையோட அனுப்புறதில்ல. என் தம்பி தாலி கட்டின பொண்டாட்டி, ஒரு வகையில நீ என் மக மாதிரிமா. ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டு போமா, வா. அபி, இந்தம்மா புகுந்த வீட்டு சீரா நினைச்சு இதை எடுத்துக்கோ. புகுந்த வீட்டு சீர்னா என் அக்கா மட்டும்தான் தருவாங்களா? ஆசீர்வாதம் பண்ண சார் கூட வந்து நிக்க மாட்டாரா? இல்லம்மா, ரவுடியெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணா உனக்கு பிடிக்குமோ இல்லையோன்னு தான். இல்ல பரவாயில்ல, நீங்க வாங்க. நான் நினைச்சது நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதானே, ஜட்ஜ் சங்கர நாராயணனோட பொண்ணு பேசலன்னா தான் ஆச்சரியம். நல்லா இருமா, நல்லா இரு. வாங்கிக்கோமா. தேங்க்யூ. அது எடுமா, எடு. இந்த பேக்ல வச்சுக்கோ. இந்தம்மா. ஓகே, போயிட்டு வா. என்னங்க இவ இந்த போடுறா? மனசுல கொஞ்சம் கூட பயமும் மரியாதையும் இல்லையே. மரியாதை இல்லைன்னா நம்ம காலில் விழுந்திருக்க மாட்டா. ஆனா அவளுக்கு பயம் இல்ல, அது நல்லா தெரியுது. என்ன இருந்தாலும் ஜட்ஜ் சங்கர நாராயணனோட பொண்ணு இல்லையா, அப்படித்தான் இருப்பா. இப்படி புரிஞ்சுக்காம பேசுறாளேங்க. இளங்கண்ணு பயம் இல்லாம பேசுது. அவங்க அப்பா இறங்கி வந்து வெற்றிக்காக பேசினப்பவே வெற்றியோட நியாயம் என்னன்னு இவளுக்கு புரிஞ்சிருக்கணும். ஆனா புரியல. இவ யாருக்காக கூண்டேறி வெற்றிக்கு எதிராக சாட்சி சொன்னாலோ அந்த அசோகனே இவளை கடத்திட்டு போய் மானபங்கம் பண்ண பார்த்திருக்கான். அப்பவாவது இவளுக்கு புரிஞ்சிருக்கணும், அப்பவும் புரியல. சின்ன பொண்ணு இல்லையா, இள ரத்தம். இப்ப அப்படித்தான் பேசுவா. போக போக எல்லாம் சரியாரும். எங்க எதுக்குங்க சிரிக்கிறீங்க? இல்ல, நம்ம பொண்ணுங்க 2 பேர்ல ஒருத்திக்காவது அபின்னு பேர் வைக்காம போயிட்டோமோன்னு யோசிக்கிறேன், அவ்வளவுதான். வா சாப்பிடலாம். வாங்க, எடுத்து வைக்கிறேன். ஏன்பா, எங்களை கூடாம நீ வாட்டு போயிட்டு வந்துட்ட. கூட நாங்க வந்திருந்தா 4 சாத்து சாத்திருப்போம்ல. அட ஏன் சித்தப்பு, அந்த ஆள் சரியான காமெடி பீஸ். 2 மிதிக்கிட்டாங்கல்ல, ஆதாரத்தெல்லாம் எடுத்து கொடுத்த உடனே டவுசர் ஆயிட்டான் பாத்துக்க. இவனுங்களுக்கெல்லாம் நான் தேவையில்ல, இவனே போதும், முடிச்சுட்டு வந்திருப்பான் விஷயத்த. கரெக்ட். அண்ணன் கிட்ட சொல்லிட்டியாப்பா? அடிச்ச உடனே அண்ணன் சொல்லிட்டேன், அவரு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல. என்ன மாப்பிள்ளைங்களா, அண்ணன் அண்ணன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன அண்ணனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ராதா, அங்க பாரு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வெற்றி அண்ணனே ரொம்ப நாள் கழிச்சு ரிலாக்ஸா பேசிட்டு, அது உனக்கு பொறுக்கலையா? ஆட்டத்தை கலைக்க வந்துட்டேன். டிவி வேணா சொல்லு, என் காசு போட்டு வாங்கி தரேன். பேசாம குடிச்சிட்டு போறியா? இத பாரு கோட்ரு, வயசுல பெரியவனாச்சேன்னு உனக்கு மரியாதை கொடுக்கறேன். மரியாதையை காப்பாத்திக்க. ஓவராலாம் பேசாத. ஆட்டைய கலைச்சு விடுறவ நான் கிடையாது, அந்த அபிதான். நான் வந்து தகவல் சொல்ல வந்தேன். என்னது நடந்ததா? அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சா என்ன? சாதாரண சம்பவம் இல்ல, சிறப்பான தரமான சம்பவம் நடந்துச்சு. அதுவும் வெற்றிக்கு ஆப்பு வைக்கிற சம்பவமா நடந்துச்சு. சும்மா கண்டதையும் பேசி நின்னுட்டு இருக்காத. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தான் ஏன் பிரச்சனை? அந்த அபி உன்னை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது தெரியாம இங்க உட்காந்துட்டு கேக்க பக்கன்னு சிரிச்சு விளையாடிட்டு கிடக்குற.
நேரதா சொல்ற? நம்ம சாய்க்கர தெரு இருக்குல்ல, அந்த பத்மாவதி ஹோட்டல் இருக்கே, அங்க சவாரி இறக்கி விட்டு நான் வந்துட்டு இருந்தேன். திடீர்னு இந்த அபி கையை காட்டி ஆட்டோவை நிறுத்தினான். இதான் நீ சொன்ன சம்பவமா? எல்லாரும் ஆட்டோவை கையை நீட்டி தான் நிப்பாட்டுவாங்க, காலை நீட்டியா நிப்பாட்டுவாங்க? சோக்கு சிரிச்சிட்டேன். போனா போகுதுன்னு நானும் ஆட்டோவை நிறுத்தி ஏறடின்னு சொன்னேன். நீ போ, நான் உன் வண்டியில வரமாட்டேன்னு அவ சொல்லிட்டா. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச வண்டியில அது போயிட்டு போகுது, இதுல ஒண்ணுனா பிரச்சனை. அப்புறம் எதுக்கு கை காட்டி ஏன் வண்டி நிறுத்தினாளா? எனக்கு உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ எங்கேயோ நமக்கு தெரியாம ஏதோ ஒரு இடத்துக்கு போறாளுன்னு தோணுச்சு. அத விடக்கூடாதுன்னு வண்டியில ஏறடின்னு நான் புடிச்சு புடியே நின்ன. அவ என்னடானா வேற ஒரு வண்டியில ஏறி போயிட்டா. என்ன பொம்பளை சண்டையை வேடிக்கை பாக்குறோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னோட பூலோகம் சரித்திரம் எனக்கு தெரியும். கிளம்புடி ஃபர்ஸ்ட். அது எப்படி? சிறப்பான தரமான சம்பவமே இப்பதானே இருக்கு. அவ அப்படியே போனது கூட நான் விடலையே. அவ எங்கதான் போறான்னு அவ ஆட்டோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். துப்பறியும் புலியாவே மாறிட்டியா ராதா? நீங்கெல்லாம் துப்பறியும் எருமையா இருக்கிற வரைக்கும் நான் துப்பறியும் புலியா இருக்கிறதுல தப்பே கிடையாது. அவ வண்டி எங்க போய் நின்னுச்சுன்னு கேட்டா நீங்க எல்லாருமே ஷாக் ஆயிருவீங்க. எங்க வைன் ஷாப்ல நின்னுச்சா? இல்ல, பூங்காவனம் அண்ணன் வீட்ல போய் நின்னுச்சு. அண்ணன் வீட்லயா? அவ அங்க போயிருந்தான்னா கண்டிப்பா அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பார். ஏதாவது சும்மா ஏத்தி விட்டு கிளம்புடி ஃபர்ஸ்ட். அவ நல்ல விஷயத்துக்கு வந்திருந்தானா உங்க அண்ணன் உன்கிட்ட சொல்லிருப்பாரு. அவ அவரையெல்லாம் அசிங்கப்படுத்த போயிருந்தா அப்புறம் எப்படி அத உங்க அண்ணன் உன்கிட்ட சொல்லுவாரு? ஏய், சுத்தி வளைக்க முதல்ல விஷயத்த சொல்லி. சொல்றேன். அவ உள்ள போன உடனே நான் சுத்தி சுத்தி என்ன பேசுறான்னு கேக்குறதுக்காக அப்படியே பின்னாடி போனேன். ஊருக்கே கேக்குற மாதிரி இப்படி சவால் விட்டு சொல்றா. உன்னையும் வெற்றியும் நான் பிரிச்சு காமிக்கிறேன், உங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கங்கன்னு உங்க அண்ணகிட்டே அவ சவால் விடுறா. இதெல்லாம் அக்கறம் இல்லையா? இதெல்லாம் அநியாயம் இல்லையா கோட்ரு? இப்ப சொல்லு, இப்ப நான் சொன்னது சிறப்பான சம்பவமா இல்லையா? போனா போகுதுன்னு பார்த்தா அண்ணன்ட்டே போய் பேசுறாளா அவ? இன்னைக்கு இவள என்ன செய்யறன்னு மட்டும் டேய், 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 வெற்றி. சொன்னா கேளுப்பா. ஏப்பா இப்படி கோவப்படுற? அண்ணன்கிட்ட வளர்த்த பேசுப்பா. முடியாது சித்தப்பு. அவ எங்க போய் என்ன பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருப்பேன். ஆனா அண்ணன்கிட்ட பேசுனது ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். இன்னைக்கு டேய், 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 மன்னிக்க டேய். மாட்டேன். ஏன்பா இவ்வளவு ஆத்திரப்படுற? கொஞ்சம் நிதானமா இருப்பா. அண்ணன்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுப்பா. முடியாதுன்னா முடியாது சித்தப்பு. அவ வாழ்க்கையில பண்ணக்கூடாத தப்பா பண்ணிருக்கா. அண்ணன்கிட்டே போய் அசிங்கப்படுத்திருக்கா. இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு அவள வெற்றி. என்னை யாரும் தடுக்கவும் முடியாது, தடுக்கவும் கூடாது. இன்னைக்கு நானா அவளை டேய், வேணாம், வேணாம், இல்ல, இல்ல, வேணாம், இல்ல, கேளுப்பா. இல்ல. ச்சே. உனக்கு அறிவு இல்லையாம்மா? இப்படியா பட்டு போட்டு உடைப்ப? அவன் கோவக்காரன் உனக்கு தெரியாதா? அவன் கோவத்தை அபி ஏதாவது பண்ணிட்டா? பண்ணட்டும், நடக்கட்டும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவ எப்படா வீட்டை விட்டு போவான்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அது நடந்துரும் போல இருக்கு. நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு டேய், தெரியுமா? நீ எல்லாம் டேய் வாடா. அவன் ஏதோ யாரோ பண்றதுக்குள்ள அண்ணனை பார்த்து பேசலாம் வாங்கடா. எப்படியே நிறுத்திக்கோங்க. போதும். திங்ஸை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. இதையும் வாங்கண்ணா. ஆ இங்க வச்சிருங்க. சரிம்மா. ஐயோ, பாத்து. சிம்ரன், சிம்ரன், என்ன இதெல்லாம்? தெரியலையே. அபி, என்னது இது? சொல்றேன்க்கா. அண்ணா அடுத்து இதை எடுத்துட்டு வாங்கண்ணே. எடுத்துறமா. ஏய், என்னது? என்னம்மா இது டப்பா டப்பாவா வந்துகிட்டே இருக்கு? என்ன அபி இது? ஐயோ, மிக்ஸி. என்னங்க? ஐயோ, என்னன்னு சொல்ல அபி? இருங்கக்கா. சிம்ரன், அண்ணா, எவ்வளவு ஆச்சு? 200 ரூபாய். தெரியலையே. தேங்க்யூண்ணே. இப்ப சொல்லுங்கக்கா. என்ன அபி திடீர்னு ஸ்டவ் மிக்ஸி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? தனியா சமைக்கிறதுக்கு தான் கேஸ் பாத்திரம் எல்லாமே வாங்கிட்டேன்க்கா. மளிகை சாமாவும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன்.
அடிப்பாவே, கூட்டு குடும்பம் இருக்கிற வீட்டுல தனியா சமையல் பண்ணுவா நீயே? இந்த வீடு விளங்குமாடி? ஏங்க கேட்டீங்களாங்க? தனியா சமையல் பண்ணுவாளமே தனியா? பின்ன நான் என்ன பண்ண முடியும்? மாமா வீட்ல இருந்தாதான் எனக்கு சாப்பாடு கிடைக்குது. அவர் இல்லனா எனக்கு ஒரு சாப்பாடும் கிடைக்கிறது இல்ல. நானும் எவ்வளவு நாள் தான் பட்னியோட வேலை செய்ய முடியும்? அந்த கேஸ்ல நான் சமைச்சா அத்தை பயங்கரமா கோவப்படுறாங்க. அதனாலதான் தனியா ஸ்டவ், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அடுப்பு வேணா வாங்கலாண்டி, ஆனா உனக்கு கேஸ் சிலிண்டர் யார் தருவா? வீட்டு சிலிண்டர் நீ தொட்ட அத்தை உன்னை தோலை உரிச்சு தொங்க போட்டுருவாங்க, தெரிஞ்சுக்க. சிம்ரன், அது எலக்ட்ரிக் ஸ்டவ், அதுக்கு கேஸ் எல்லாம் தேவையில்லை. கரண்ட் இருந்தாவே போதும், அதெல்லாம் நாம சமைக்கலாம். என்னங்க என்னங்க அங்க பாருங்க, காஸ்ட்லியா இருக்கும் போல. ஏன் நந்தினி அக்கா, இந்த மிஷின் எல்லாம் வச்சு அவ சமைக்க போறாளா இல்ல லேத்து பற்ற வைக்க போறாளா? இது ஒன்னும் லேத்து மிஷின் இல்ல, பிரெட் டோஸ்டர். அவசரத்துக்கு நம்ம பிரெட் சாப்பிடணும்னா தவால வச்சு கஷ்டப்பட வேண்டாம். 2 நிமிஷம் டோஸ்டர்ல வச்சா டோஸ்ட் பண்ணிடும். ஏய், அப்புறம் எதுக்கு 2 மிக்ஸி வாங்கிருக்க? ஐயோ, இது ஒண்ணுதான் மிக்ஸி, இன்னொன்னு ஜூஸ் மேக்கர். ஜூஸ் மேக்கரா? நந்தினி அக்கா, நம்ம டெய்லி சாப்பாடே சாப்பிட்டு இருக்கோம். இன்னையில இருந்து நம்ம டெய்லி ஜூஸா சாப்பிடுறோம். ஓகேவா? ஆப்பிள், ஆரஞ்சுன்னு எல்லா ஃப்ரூட்ஸும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏங்க பாத்தீங்களா, ஜூஸ் குடிக்க போறாளாம், ஜூஸ். அதுவும் இந்த நந்தினி அக்கா கூட சேர்ந்து. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்க்கா. ஓத்திரமா வருதுங்க இவ்வளவு பார்த்தாலே. உனக்கு ஆத்திரம் வராமையே அறிவு கம்மியா தான் வேலை செய்யும். இதுக்கப்புறம் நீ என்னெல்லாம் பண்ண போறியோ? ஆண்டவா, நீதான்ப்பா என்னையும் இந்த குடும்பத்தையும் காப்பாத்தணும். பேன் இருக்கு. ஓகே. என்னங்க நீங்க வாங்கல? அடிக்க மாட்டேன்ல. அந்த மிக்ஸில நம்ம 2 பேரும் ஒரு வாட்டி ஜூஸ் போட்டு குடிக்கலாமா? ஒரு வாட்டி என்ன, நிறைய வாட்டி போட்டு குடிக்கலாம். அபி மேடம் பார்க்காதப்ப. அண்ணே, வெற்றி கொலவேரில கிளம்பி போயிருக்கானே. அந்த ராதா பொண்ணு வெற்றி நல்லா ஏற்றி விட்டானே. பாவம், அந்த அபி பொண்ணை வெற்றி என்ன பண்ண போறானோ. ஏங்க, இவன் வேற பெரிய கோவக்காரன். ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. எப்பறா நம்ம பேசுனது ராதா பொண்ணுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சிருக்குன்னு அபியை ஃபாலோ பண்ணி இங்கே வந்தவ நீங்கள் பேசுனதை கேட்டுக்க மாட்டாளா? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே அவளுக்கு. வெற்றி எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு, இல்லாட்டி இட விடமா ஆயிடும். ஃபோன் போட்டு அவனை வர சொல்லலாம். இல்லைங்க, நீங்க அவனை வர சொன்னாலும் அவன் வீட்டுக்கு போய் அபி ஏதாவது பண்ணிட்டு தான் இங்க வருவான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியுங்க. இல்லையே, அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான்னு சொன்னாங்களே. போனா என்ன, நாமளும் போவோங்க. அவன் என்ன செஞ்சாலும் நாம தாங்க அதை தடுக்கணும். அவங்க வீட்டுக்கா? ஆமாங்க, அபிக்கு ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கு முன்னாடி நாம அங்க போவோம். அபி உங்களை தான் வந்து பாத்திருக்கா, உங்ககிட்ட தான் பேசியிருக்கா. அவளுக்கு என்ன நடந்தாலும் நீங்க தாங்க பொறுப்பு. போறது பிரச்சனை இல்ல, அந்த வாத்தியாரை நினைச்சா தான் தயக்கமா இருக்கு. அவருக்கு என்ன பார்த்தாலே பத்திக்கிட்டு வருமே, அதான் அவர் முன்னாடியே நான் போறதில்ல. எங்க அதெல்லாம் பார்த்தா முடியுமாங்க? உடனே கிளம்புங்க. வெற்றி ஏதாவது தப்பு பண்றதுக்கு முன்னாடி உடனே கிளம்பணும். வாங்க, இப்பவே கிளம்பலாம். ஆமாண்ணே, உடனே போனதானே பிரச்சனை பெருசாக தடுக்கலாம். சரி, வாத்தியார் என்ன சொன்னாலும் சரி, வெற்றி தப்பு பண்ணிடக்கூடாது, அதான் எனக்கு முக்கியம். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். இருங்க, நானும் வரேன். ஒருவேளை நீங்க சொல்லி கேட்கலனாலும் வெற்றி நான் சொன்னா கேட்பான். வாங்க, ஒன்னாவே போலாம். அதுவும் சரி, வா போலாம். அண்ணே, நாங்களும் வண்டியில் ஃபாலோ பண்ணுறோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க மட்டும் போய்க்கிறோம். இல்லைண்ணே, நாங்களும் கூட வந்து கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. டேய், அங்க என்ன நடக்கும்னே தெரியாதுடா. அவங்க அப்பாவுக்கு என்ன பார்த்தாலே பத்திட்டு வரும். இதுல நீங்களும் கூட வந்தா அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் நாங்களே சமாளிச்சுக்கிறோம். நீ வாமா. வா. இது ஓகே, எல்லாம் ரெடி. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டீ போட்டதுக்கு அப்புறம் சமையல் ஆரம்பிக்கலாம். சிஸ், யூ வாண்ட் டீ? அடிங்க, உன்ன மிக்ஸில வேணானா போங்க. மாமா, டீ குடிக்கிறீங்களா? வேண்டாமா, பரவாயில்ல. சின்ன மாமா, இஞ்சி டீ சூப்பரா இருக்கும், வேணுமா? அபி மேடம், எனக்கு ஒரு வேணாம்னு சொன்னமா, நீங்களே போட்டு நீங்களே குடிச்சுக்கங்க. ஓகே. அத்த, அங்க பாருங்க, இதெல்லாம் நல்லதுக்கா நடக்குது. இத்தனை பேர் இந்த வீட்ல இருக்கோம். இப்ப வரைக்கும் ஒரே வீடு ஒரே சமையல் தானே இருக்கும். நமக்குள்ள 1000 சண்டை வந்திருக்கு, என்னென்னமோ நடந்திருக்கு. ஆனா சமையல பிரிச்சிருக்கோமா அத்த? எல்லாரும் ஒன்னா தானே சமைச்சு சாப்பிடுறோம். நேத்து வந்தவ படக்குன்னு சமையல பிரிச்சு
தனியா அடுப்பு பத்த வச்சிட்டா. இத்தனைக்கு யார தெய்வ ஒண்ட வந்தவதானே. இப்ப வரைக்கும் இவள யாருமே ஏத்துக்கல. அதுக்குள்ள இந்த போடு போடுறானா, ஒரு வேளை வெற்றி கூட வாழெல்லாம் ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க. அப்பப்பப்பா என்னெல்லாம் ஆட்டம் போடுவான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. மொத்தமா குடும்பத்தை பிரிச்சு வெற்றியை தனியா கூட்டிட்டு போய் வாழ ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். பாருங்க நீங்க வேணாம், நான் சொல்றதெல்லாம் நடக்கதான் போகுது. போதுன்னு உன்னெல்லாம் உள்ள விட்டா எங்க அண்ணனைய போய் பாக்குற, எங்க அண்ணன்ட்டே சவால் விடுற. எவ்வளவு திமிரு இருக்கணும் இங்க பாரு. அவ்வளவுதான், இதுக்கு மேலே உன்னை பொறுத்து போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஒழுங்கா ஓடி போயிரு, அப்படியே போயிரு. இன்னொரு பாட்டி வீட்டுல கால் எடுத்து வச்சா நடக்கிறதே வேற. வெற்றி என்ன பண்ணிட்டு இருக்க வெற்றி? வேணாம், நீ யாரும் இதுல தலையிட கூடாதாமா. வீட்டுல இருக்கவங்கள்ட்ட சும்மா ஏதோ போனா போதுன்னு பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா இவ என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? நீ அண்ணன்ட்டே போய் பேசிருக்கா. அதெல்லாம் ஒரு குத்தமா வெற்றி? அண்ணி பேசுனது மட்டும் கிடையாது, சவால் விட்டு வந்திருக்கா. என்னன்னு என்ன எங்க அண்ணனை பிரிச்சிருவன்னு சவால் விடுறோம். அடிச்சுன்னா வர ஆத்திரத்துக்கு ஒன்னு அப்படியே கொண்டிருக்கணும். நீ உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்துறேன்னு சந்தோஷப்பட்டு அப்படியே ஓடி. ஏங்க அபி மேடம், இதெல்லாம் தப்பு இல்லையா? அவனுக்கு பிடிக்காத காரியத்தை புடிவாதமா செய்றீங்க, அப்புறம் தம்பி கோவப்பட மாட்டானா? ஆமாங்க, அவளுக்கு இதே வேலை தானே, கோவப்படுத்திட்டே தான் இருப்பா. வெற்றி கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் பதில் சொல்லு. நான் செய்ய வேண்டியதை அவ செஞ்சிருக்கா. உடனே நடுத்தூர்ல கொண்டா நிறுத்திட்டா பாத்தியா உன் புள்ள. இந்த வீடு விளங்குமா? ஏய் கிளம்புடி, கிளம்புடின்றல்ல. உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன்ற குற்ற உணர்ச்சியில் இந்த வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுத்தா ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க அண்ணனை போய் பாப்ப? அவர் ஒண்ணு என் அண்ணன் கிடையாது, என் உயிர். அதுக்கும் மேல அவர்கிட்ட போய் நீ சவால் ஒரு அளவுக்கு வந்துட்டல்ல. இங்க பாரு, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல கிளம்பு, திரும்பி பார்க்காம அப்படியே ஓடி போயிரு சொல்லிட்டேன். இப்ப என்னங்க தப்பு? என்ன தப்பு? நீங்க ஏன் புருஷன் உங்க வாழ்க்கைய அந்த ஆள் கெடுக்கிறான். ஒரு நல்ல புத்திசாலியா, ஒரு அகாடமிக் இன்டெலெக்சுவல ஒரு ரவுடியா பொறுக்கியா மாத்தி வச்சிருக்கான். அவன் கிட்ட இருந்து உங்களை மீட்க நினைக்கிறதுல எந்த வகையில தப்பு? டேய், அவ இவன் நான் பேசுன பல்ல உடைச்சிருவேன். என்ன வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்ல. உங்க வாழ்க்கையை சரி பண்றது ஏன் கடமை, அதை தான் செஞ்சேன். எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் அதை தான் செய்வா. நீ என் பொண்டாட்டியே இல்லைன்ற வந்துட்டா பேசுறதுக்கு. என் பெத்தவங்களுக்கே இல்லாத உரிமை உனக்கு எங்க இருந்து வந்துச்சா? இங்க இருந்து வந்துச்சு. இது நீங்க என் கழுத்துல போட்டீங்கல்ல, அப்ப இருந்து வந்துச்சு. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. உங்க வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை. கடமை மட்டும் இல்ல, உரிமை. அதை தடுக்க உங்களாலையும் முடியாது, உங்க அண்ணனாலையும் முடியாது. வழி விடுங்க, நான் போய் சமைக்கிறேன். உனக்கெல்லாம் அவ்வளவு திமிரு இல்ல. இது நான் கட்டின தாலி தானே, நான் தானே உன் கழுத்துல போட்டேன். அதனால தானே நீ இவ்வளவு ஆட்டம் போடுற. இதை நானே அறுத்தெறிறேன். அப்பவாச்சும் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நம்புறியா? என்ன தம்பி இதெல்லாம்? அக்கா, இது அவங்களோட விவகாரம், இதுல நம்மள தலையிடக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய் என்னடா வெற்றி டேய், நடுத்தருவுல வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. எதா இருந்தாலும் உள்ள கூப்பிடு. எதுக்கு? யாரும் பேச வேணாம் சொல்லிட்டேன். இவள உங்கள யாருக்காவது பிடிச்சிருக்கா? இவ வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே பிரச்சனை 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 மட்டும் தானே. இந்த பிரச்சனை எல்லாம் இன்னையோட முடிய போகுது. இவளை என்னை சேர்த்து வச்சிருக்க இந்த ஒத்த கைத்த நானே அறுத்தெறிய போறேன். அப்புறம் எப்படி பேசுறான்னு பாப்போம். வேணா வெற்றி, இதை அறுக்கிறதுக்கும் வேண்டானா கழட்டி போடுறதுக்கும் இது ஒன்றும் சாதாரண கயிறு இல்ல, தாலி.
அம்மன் கழுத்துல இருந்த தாலி. இந்த நினைப்பெல்லாம் வேணாம். உன்னை இங்க இருந்து போக வைக்கிறதுக்கு தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னையோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ ஆடுற ஆட்டம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்டி. இங்க பாரு. ஐயோ வெற்றி, வேணா வெற்றி, தாலி அது. ஏன் கமலம்மா, உங்க பையன் அந்த பொண்ணை தெருல நிக்க வச்சு இவ்ளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கா? 1000 இருந்தாலும் உன் மருமக தானே, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? ஒரு வார்த்தை சொன்னதா என்ன? அம்மா பேசாதுக்கா. அம்மா மட்டும் கிடையாது, யாரும் பேச மாட்டாங்க, யாரும் பேசவும் கூடாது. இது ஏன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்ணிக்கிறேன். இன்னையோட எல்லா உறவும் முடிஞ்சிருச்சு. இங்க பாரு, நீ கோவத்துல தப்பு மேல தப்பு பண்ணாத. சொன்னா கேளு. முடியாதுரி, நீ தொலைஞ்சு போணும். அதுக்கு இருக்க ஒரே வழி இந்த தாலி அறுத்தறிஞ்சாதான் சரிப்பட்டு வரும். விடு விடுன்னு சொல்றேன்ல.